அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதை பற்றி விவரிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திரு அக்னி ராஜேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று நடந்த திமுகவின் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் படம் பொறித்த நாணய வெளியீட்டு விழாவில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த விழாவில் தமிழக பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சலசலப்பையும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்க சார்? அரசியல் மேடை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு என்பது அரசியல் நிகழ்வல்ல, ஒரு அரசு நிகழ்வு. அதை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டவர்களுக்கு இது எந்த விதமான குழப்பத்தையுமே தராது. ஏன் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு மனிதர் 5 முறைக்கு மேல் தமிழகத்திலே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருந்து தமிழகத்தை வழிநடத்தி இருக்கின்றார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இந்த நிலையில் அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு மத்திய பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு, மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களும் அதற்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளும் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுவதற்கு ஒப்புதல் வழங்கி நேற்று மிகவும் சிறப்பாக தமிழகத்தின் அரசின் சார்பாக நாணய வெளியீட்டு விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியிலே பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சராக, மிகவும் பலம் வாய்ந்த தலைவராக விளங்கக்கூடிய மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நாணயத்தை வெளியிட்டார்கள். இந்த நிகழ்விலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு பொறுப்பிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு இளைஞராக இன்றைக்கு ஜொலித்து கொண்டிருப்பவர் தலைவர் திரு கே அண்ணாமலை என்பது அவர்களை நன்கு உற்று நோக்கி அரசியலை கவனித்து வருவர்களுக்கு புரியும். நேற்று நடந்த நிகழ்வு என்பது அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் கலந்து கொள்கிறார். மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருப்பவர் மதிப்புக்குரிய திரு கே அண்ணாமலை அவர்கள். ஒரு மத்திய அமைச்சர் ஒரு அரசு நிகழ்விலே, அதுவும் தமிழகத்தில் ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் என்ற முறையிலே அவருக்கு ஒரு நாணயத்தை மத்திய அரசு ஒப்புதல் அளித்து வெளியிடக்கூடிய நிகழ்விலும், அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்விலும் கலந்து கொண்டது என்பது முற்றிலும் அரசியல் அல்ல, அரசு சார்ந்த விஷயம். இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்களுக்கு அது புரியும். மேலும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சி. ஒரு தேசிய கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தலைவர்களை நியமித்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு குடையின் கீழ் ஒரு கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பெறுவதற்கு அதற்கென்று ஒரு தனி உத்தி, ஒரு தனி குறிக்கோள், ஒரு தனி இலக்கை வைத்து இங்கே அரசியல் என்பது நடந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இளம் வயதிலே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக 9 ஆண்டுகள் நேர்மையாக தனது அரசு பணியிலே மிக செம்மையாக செயல்பட்டு நற்பெயரை ஈட்டியவர் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள். இது அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மை மிக்க ஒரு மனிதரை பாரதிய ஜனதா கட்சி தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறது என்றால் மிகவும் சாதாரணமாக இந்த நிகழ்வு நடந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த சூழ்நிலையில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டது என்பது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக என்ன கட்சி கட்டளை இடுகிறதோ கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தது போல் செயல்பட வேண்டியது அவருடைய தார்மீக கடமை. ஓகேங்க சார். இப்போது இந்த சைடு பார்க்கும்போது ஓகேங்க சார். இப்போது அதிமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் பாஜகவும் கள்ள உறவும் நான் ஏற்கனவே சொன்னேன், அது இன்றைக்கி வந்து நிறுவனமாயிருக்கு பார்த்தீங்களா, பாஜகவுடனான கள்ள உறவில் வந்து திமுக இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு சார். இதுக்கு உங்களோட பதில் என்னங்க சார்? அதாவது இந்த வார்த்தைகளே வந்து அரசியலில் நாகரிகம் இல்லாத வார்த்தைகளுங்க. இந்த வார்த்தையே ரொம்ப தப்பு. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களது கூட்டணியை வந்து தெளிவுபடுத்தி தான் அரசியல் செய்து வருகிறது. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், எங்களுடைய கூட்டணி இதுதான் அப்படிங்கிறத வச்சு தான் அரசியல் பயணத்தை வந்து மேற்கொண்டு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நேற்றைய தினம் உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்து விட்டது. ஏன்னா இந்த நிகழ்வு வந்து அவர் எதிர்பார்க்கல. அவர் நினச்சிக்கிட்டாரு அதிமுக இல்லாமல் பிஜேபி இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சாரு. அவருடைய எண்ணத்தில் எல்லாம் மண்ணை தூவி போட்டுட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும் ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை, என்டிஏ கூட்டணியை கட்டமைத்து மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை வந்து பெற்று, கூட்டணி கட்சி சார்பாக 20% பக்கத்தில் வாக்கு பெற்று, தனி ஒரு கட்சியாக 11% பக்கம் வாக்கு பெற்று, நோட்டா கட்சி, சிங்கிள் டிஜிட்டில் ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி, 4 எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் போட்ட பிச்சை, இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகள் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் பேசினதை இதே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். அப்படி இருந்தவர் இன்னைக்கு ஏன் இப்படி கொதிக்கிறார்? அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு அரசு விழா, ஒரு முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மத்திய அரசு நாணயத்தை வெளியிடுது, அந்த நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர் வர்றார். அந்த நிகழ்ச்சியில் அந்த எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற முறையில் ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒரு கட்சியினுடைய தொண்டராக கட்சி மேலிடம் சொல்லக்கூடியதை செயல்படுத்தக்கூடிய வகையில் போய் அந்த நிகழ்வில் போய் கலந்துக்கிறார். சிஎம் கூட கால் பண்ணி அழைப்பு கொடுத்தாரு. இது வந்து அரசியல், மிகப்பெரிய அரசியல் நாகரிகம். நீங்கள் தமிழ்நாட்டில் தாங்க இந்த திராவிட கட்சிகள் வந்துங்க அரசியல், அரசு இந்த விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு அந்த புரிதலே இல்லைங்க. எதிரி மாதிரி பார்க்கறது. உண்மையில் அப்படி இல்லைங்க. தலைவர் மிக தெளிவாக வந்து சொல்லுவார், இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்கட்சினா பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிறத இலக்கை நிர்ணயித்து அரசியல் பண்ணிட்டு இருக்கார். இதை யாராவது எங்கேயாவது மறுக்க முடியுங்களா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் காலரை தூக்கி விட்டுட்டு இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து தட்டி கேட்டு இன்னைக்கு களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? தலைவருடைய செயல்பாடுகள், அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, அவருடைய உழைப்பு, மக்களுக்கு உண்மையாக சேவை பண்ணுங்கிற நல்ல எண்ணம். இதை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டர்களும் புரிஞ்சுருக்காங்க, பொதுமக்களும் புரிஞ்சுருக்காங்க. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கட்சியை வளர்த்து எடுத்துகிட்டு போகுது. இந்த சூழலில் இப்படி ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்ததில், அதுவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துட்டது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தலைவர் அண்ணாமலை அவர்கள் போய் கலந்துட்டது உங்களுக்கு பிரச்சனை சார். இப்போது மத்திய அமைச்சர் கலந்து கொள்கிறார் அப்படின்னா அது வந்து அரசு விழாங்க சார். இப்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இப்போது அவங்க வந்து அவங்க சென்ட்ரல் மினிஸ்டரு, யூனியன் மினிஸ்டர், இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இங்கே இது அரசு விழாவில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதி எப்படி கலந்துக்கலாம்? இது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி
நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி அதிகமாக. இப்போ நீங்க பாருங்க, மத்திய அமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். ஓகே சார். அவரு இங்க வர்றாரு, புரோட்டோகால் மாநிலத்தில் போய் ரிசீவ் பண்ணணும், கூட இருக்கணும், எல்லாம் பண்ணணும், புரோட்டோகால். இது வந்து ஒரு அரசியல்ல ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு திமுக கட்சியின் சார்பாக அவங்க அழைப்பு கொடுத்ததையும் தாண்டி தமிழக அரசின் சார்பாக நடிகர்களை வந்து ரஜினிகாந்த்ல இருந்து சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க அழைச்சிருக்காங்க. அவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது. கரெக்டுங்களா? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த முறை இருந்தாங்க. அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய மகன் என்ற முறையிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற முறையிலும் அவர் வந்து எல்லாரையும் இன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சாங்க. அதில் வந்து தலைவர் போய் கலந்துக்கிட்டது மட்டும்தான் இவங்களுக்கு கண்ணுக்கு எல்லாமே இப்போ உறுத்துது. அதுலேயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க என்ன பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறாங்கன்னா சார், ஒரு இடத்துல வந்து அந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் அந்த சமாதி பக்கத்தில் வந்து வெளியில் நின்று சாமி கும்பிடும்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்பார். அதில் வந்து நம்ம முதல்வரே அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாருங்க சார். அது இன்னும் அவங்களுக்கு இன்னும் தாங்கிக்க முடியலைங்க சார். நீங்கள் கூட்டணி அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க சார். இல்லை, நீங்கள் இதில் ஒரு பக்குவமான ஒரு வளர்ந்து வரக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமான தலைவராக எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக மேலே அரசு செய்யக்கூடிய தவறுகளை கண்ணியமான முறையில் சுட்டி காமிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே வந்து இவங்க பேசக்கூடிய வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் கொச்சையான வார்த்தைகள், ஒருத்தரை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதை தவிர்த்து, இப்போ கனிமொழி சகோதரி அவர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க ஏதாவது பேசுகிறப்போ அதில் ஒரு தவறு இருக்குதுன்னு சொன்னால் தலைவர் வந்து எப்படி பேசுகிறாருங்க, அண்ணாமலை எப்படி பேசுகிறார், அக்கா கனிமொழி அவர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க சார். ஆமாம், அந்த மரியாதையில் குறைவு. முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, திமுக ஆட்சியில் தப்பு நடக்குது, ஊழல் நடக்குது, தவறு நடக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது, எல்லாமே சுட்டி காமிக்கிறாரு. எங்கேயுமே வந்து மரியாதை குறைவாக யாருமே நடத்துனது இல்லை, பேசினது இல்லையே. நேற்று நீங்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கு சொல்கிற பாருங்க, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம அமைச்சர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து மலர் வளையத்தை வச்சு மரியாதை செய்கிறார். அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தைக்காக அந்த நேரத்தில் அதை வணங்கி கும்பிட்டுருக்கார். கும்பிட்டுருக்கிற நேரத்தில் தமிழக முதலமைச்சருடைய எண்ணம் சிந்தனை தன்னுடைய தந்தையை வணங்குவதையும் தவிர்த்து விட்டு அதையும் தாண்டி அவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறதோ, பாசம் இருக்கிறதோ, அதே போல ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு உடனே கையை எடுத்து விட்டு தேடி பார்க்கிறார். யாரை தேடுகிறார்? அவர் கண்கள் யாரை தேடுகிறது? எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை தேடுகிறது. எதுக்காக தேடுது? ஒரு நேர்மையான தலைவருங்க. தவறுனாலும் இந்த மாதிரி ஒரு இளைஞர் சுட்டி காமிக்கிறார், எந்த பயமும் கிடையாது. எங்கே வந்து யார்கிட்ட வந்து அவர் கை நீட்டி என்ன பணம் வாங்கினார், என்ன ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, ஒரு தப்பு நடக்குதுன்னு ஒரு அரசியல் தலைவர் பேசினா உடனே என்ன பண்ணுறாங்க, பணங்காசை கொடுத்து சமாதானம் பண்ணி சமரசம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி பொலிட்டிக்கலில் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போயிடுறாங்க. அதான் நடக்குது இன்னைக்கு அரசியலில். எங்கேயுமே எப்பவுமே தன்னுடைய நேர்மையை விட்டு கொடுக்காத அந்த நேர்மையான ஒரு தலைவருக்கு தமிழக முதலமைச்சர் உருவத்தில் இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம், மரியாதை தான் நேற்று நடந்த நிகழ்வு. அரசியல் கடந்து பாருங்க, அவர் எவ்வளோ ஒரு அன்போட வந்து கூப்பிடுறாரு. அப்போவும் வந்து வணக்கம் வச்சுட்டு சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் நம்ம மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களுக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் பவ்யமாக நிற்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தொண்டரா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரா தன்னை அடையாளப்படுத்தி நிற்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க சார், கொஞ்சம் முருகன் சாருக்கு பின்னாடி நின்னாரு. ஆமா, அப்புறம் திருப்பி இன்னும் முன்னாடி வாங்க அப்படின்னு. எவ்வளவு ஒரு கண்ணியம் மிக்க ஒரு தலைவருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு புரோட்டோகால் ஒரு மத்திய அமைச்சர் நிற்கிறாரு, அந்த பக்கம் ஒரு முதலமைச்சர் நிற்கிறாரு, இந்த பக்கம் இன்னொரு மத்திய அமைச்சர் முருகன்ஜி நிற்கிறாங்க, அதுக்கு அடுத்தது ஒரு எம்பின்ற முறையில் கனிமொழி அவங்க நிற்கிறாங்க, கலைஞர் அவருடைய மகள் என்ற முறையிலையும் நிற்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து ஒதுங்கி நிற்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, தலைவர் அண்ணாமலையை பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமா, கை கொடுக்க மாட்டோமா, எத்தனை லட்சம் பேருங்க. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அது தமிழ்நாட்டுக்கே தெரியும் இல்லைங்களா? அதர் ஸ்டேட்ல கூட அவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த இடத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அலட்சியமே
ரொம்ப பவ்யமாக தன்னடக்கத்துடன் கண்ணியத்துடன் மத்திய அமைச்சருக்கும் எம்பிக்கு இடையில கூப்பிட்டதுக்கு மரியாதைக்கு முன்னாடி வந்து வணக்கம் வச்சு நிற்கிறார். திரும்பவும் மீண்டும் தமிழக முதலமைச்சர் வந்து வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்றார். அதுக்கப்புறம் சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு பண்புங்க. டெல்லியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தமிழக அரசியல் தாங்க திராவிடர்கள் சண்டை போட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. டெல்லியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே அரசியல் கொள்கைகள் என்பது வேறு, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கண்ணியம் என்பது வேறு. இதை வந்து அங்கே கடைப்பிடிக்கிறாங்க. தமிழகத்தில் அது இல்லைங்க. மேபி நேற்று நடந்த அந்த நிகழ்வு தமிழகத்தில் அரசியல்னா அரசியல் இலக்கு, அவருடைய கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய தப்பு, மக்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து கட்சியை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு கண்ணியமிக்க ஒரு தலைவர்களாக வரக்கூடிய தலைமுறைக்கு எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பண்போடு நடந்துக்கிறதுங்கிறதுக்கு நேற்றுக்கு நடந்த நிகழ்வு. தமிழக முதல்வரும் அந்த பண்பை கடைபிடித்தார். அதை எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மிகவும் பெருந்தன்மையோடு ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றையும் தாண்டி ஒரு கட்சியினுடைய தொண்டனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களை போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சோப தொண்டர்களுக்கு நேற்று நடந்த நிகழ்வு மிக சிறந்த ஒரு முன்னுதாரணம். சார், நீங்கள் தொண்டர்கள்னு சொல்லும்போது தான் சார் ஒரு கேள்வி கேட்குறேங்க சார். பொதுவாக இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் பாஜக தொண்டர்கள் நம்ம சோசியல் மீடியாவில் பதிவு போகிறத பார்த்தா மோடிஜி அவர்கள், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை புகழ்ந்ததும், மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம கருணாநிதி ஐயா அவர்களை புகழ்ந்ததும் ஒரு எரிச்சல் ஊட்டிருச்சு எங்களுக்கு அப்படின்னு நம்ம தொண்டர்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு இருக்குங்க சார். அதுக்குள்ள உங்களோட தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள் சார்? ஒரு விஷயந்தான். சரிங்க சார். அவர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் இருந்த ஒரு மனிதர். சரிங்க சார். சரிங்களா? அவருடைய கொள்கை ரீதியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடந்த தவறுகள் அதெல்லாம் வந்து யாருமே வந்து மறுத்து பேசி அதுக்காக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு துணை போகிறதுக்கான ஒரு விஷயமா நேற்றுக்கு வந்து நடந்த நிகழ்வை பார்க்கக்கூடாதுங்க. சரிங்க. மிக தெளிவாக பார்க்கணுங்க. தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக, தேசியத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் கூட கூட்டணி இல்லை அங்கும் வைக்கக்கூடிய ஒரு தலைவராக, இன்னும் சொல்லப்போனால் எப்படி வந்து அங்கே நார்த்தில் வந்து முதலமைச்சர் ஜோதி பாசு அவர்கள் இருந்தாரோ அதுபோல் ஒரு மூத்த தலைவராக, தென் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் வந்து ஒரு மூத்த தலைவராக, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களாக மதிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நேற்றுக்கு நடந்த நிகழ்வு என்னங்க? ஒரு மனிதனுக்கு பிறந்தநாள் இருக்குதுன்னா அந்த அன்னைக்கு பிறந்த நாளைக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க. இது ஒரு தார்மீக, ஒரு மனித நேயம், பண்பு, இது ஒரு அடிப்படை. இவர் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சராக 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கார். அந்த மனிதருடைய 100 ஆண்டுகளை நினைவு கூர்ந்து ஒரு நாணயத்தை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு அது. இந்த நிகழ்வுக்கு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள், ஒரு மனிதர் என்று சொன்னால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி என்றால் அந்த கொள்கையில் சில நல்ல கொள்கைகளும் இருக்கும், சில தவறான முடிவுகளும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்று நடந்த நிகழ்வு, பாரத பிரதமர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து அவர் ஆட்சியிலே செய்த சில விஷயங்களை சுட்டி காண்பித்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது போன்ற மூத்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலும் உதவியாக இருக்குன்றதை சுட்டி காமிச்சிருந்தார். சரி. அந்த நிகழ்வில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து எழுந்து நின்று மரியாதை பண்ண சொன்னார். இதெல்லாம் ஒரு பண்புங்க, ஒரு மனித நேயங்க. இந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் போய் திமுக கட்சியில் செய்த தவறுகளையோ இல்லை அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றம் குறைகளையோ மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வந்து செய்த தவறுகளையோ சுட்டி காமிக்கக்கூடிய நிகழ்வாக அது இருக்கக்கூடாதுங்க. அது வந்து ஒரு நல்ல பண்பு கிடையாதுங்க. அதை தான் நேற்றுக்கு வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மத்திய அமைச்சர் அவர்களும் மனிதநேயத்தோட அந்த புரோட்டோக்காலை எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்கணும், ஒரு மூத்த தலைவர் எப்படி மதிக்கணும், அதுக்கு இலக்கணமாக ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று நடந்த நிகழ்வுங்க. அதனால் இதில் வந்து எந்த விதமான குழப்பமுமே வேண்டாம். நேற்று நடந்த நிகழ்வுனால திமுகவோட பிஜேபி ரொம்ப நெருங்கிருச்சுனோ, இல்லை அதிமுகவோட விலகிருச்சுனோ, இல்லை இது வந்து மற்ற கட்சியோட நெருங்கிருச்சுனோ, இப்படி இதோட முடிச்சு போடலாம் எதுவுமே வேண்டாங்க. தலைவர் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய அரசியல் மேலிருந்து மத்திய
தலைமையிலிருந்து என்ன காமிச்சிருக்காங்களோ அந்த வழிகாட்டுதலோட தமிழக மக்களையும் தொண்டர்களையும் கட்சியையும் வழி நடத்துவதற்கு தெளிவாக பாதையை நிர்ணயம் செய்து அது பிரகாரம் கட்சியை நடத்திட்டு இருக்கார். அதில் எந்த விதமான குழப்பமும் யாருக்குமே வேண்டாங்க. அதனால் நேற்று நடந்த நிகழ்வு என்பது ஒரு அரசு நிகழ்வு, ஒரு மூத்த தலைவருக்கு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு. அதை அந்த மரியாதையாக செய்திருக்கிறார். சார், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு கொதிக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு என்ன சார் சார், அடிப்படையில் ஒரு விஷயத்தை கூர்ந்து நோக்குனீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்க. தமிழக அரசியல் இன்னைக்கு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்க. அதிமுக என்ற ஒரு கட்சி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சி தலைவி என்ற அன்போடு மக்களால் அழைக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய சீரிய தலைமையிலே பல முறை தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. இன்றைக்கி பாருங்கள், இந்த கட்சியோட நிலைமை எப்படி போச்சு பாருங்கள். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் பல முறை பல நிகழ்வுகள் நடந்த பொழுது கூட முதலமைச்சர் பதவியை ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட. சரிங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அவர் எவ்வளோ ஒரு பண்போட ஒரு கண்ணியத்தோட அவங்க வந்தோடனே திரும்ப அந்த பொறுப்பை கொடுத்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர் எப்படி முதலமைச்சராக வந்தார் நாடே தெரியும். கீழே தவழ்ந்துட்டு போய் சசிகலா அம்மாவுடைய காலில் போய் தொட்டு வணங்கி தட்டி கொடுத்து முதலமைச்சராக இருன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. கண்டிப்பாக இல்லைங்களா? ஆனால் அதே காலகட்டங்களில் இவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட தனக்கு அடையாளப்படுத்திய தலைவருக்கும் சரி, அந்த அம்மையாருக்கும் சரி, இல்லை உண்மையிலே இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்க தொண்டர்களுக்கும் சரி, கொஞ்சம் கூட நம்பிக்கை தன்மையோடு நடக்காமல் முற்றிலும் துரோகம் செய்து வானளாவிய அதிகாரம் தனக்கு கிடைத்ததை நினச்சிக்கிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையாரை எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் காதே வலிக்கிற அளவுக்கு பேசிட்டு அந்த பதவியவே தூக்கிட்டு திரும்ப இவர் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி எடுத்துகிட்டு இவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு வரணும்னா எவ்வளவு ஒரு குறுகிய ஒரு எண்ணம் படைத்த ஒரு மனிதராக இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு தலைவராக இன்றைக்கு தெரிகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவருக்கு ஒரு இளம் வயதில் ஒரு கொங்கு பகுதியிலிருந்து ஒரு எழுச்சி மிகுந்த தலைவராக இவர் உருவெடுத்து வருவதே அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. சரி சரி. வானளாவிய அதிகாரம் படுத்த தலைவராக அந்த கொங்கு பகுதியிலிருந்து வந்த தலைவராக தன்னை நிலைநிறுத்திட்டு இருக்கப்போ அதெல்லாம் உடைச்சி தவிடுபடி ஆக்கிட்டு ஒரு தலைவர், ஒரு இளம் வயதில் ஒரு மனிதர் வர்றாரு அப்படின்னா இவரால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த வெறுப்பு, அந்த கோபம், அதோடைய தாக்கம், இவர் பேச முடியாததெல்லாம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் வச்சும் நம்ம ராயபுரம் ஜெயக்குமார், அப்புறம் இங்கே தெர்மாக்கோல் புகழ் செல்லூர் ராஜ் அண்ணனை வச்சோம், இப்படி பல பேரை வச்சோம் இவர் என்னென்னலாம் திட்ட முடியணும், பேச முடியும், அந்த வெறுப்பை அப்படி உண்மைச்சு. இது எவ்வளோ ஒரு மோசமான குணங்க, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி மனிதர்கள் தமிழக அரசியலை தவறாக வழிநடத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு அதிமுக என்ற ஒரு கட்சி மிகப்பெரிய அதலபாலத்தை நோக்கி இன்னைக்கு அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட்டணியாக அவங்க இருந்தப்போ சொன்னார். சரி, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருங்க, அதான் கட்சிக்கு நல்லது. ஏன்னா எவ்வளோ பெரிய கனவோடு பண்ணாங்க, அந்த கனவுகளுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவருக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை. அதோடைய வெளிப்பாடு இன்றைக்கி இவர் வளர்ந்து வந்துட்டார், மிகப்பெரிய தலைவராக ஒருவர் இருக்கார், அதை ஏற்றுக்க முடியலைங்க. அதனால தான் இவ்வளோ கோபம், இவ்வளோ வெறுப்பு, கள்ள உறவு இவங்களுக்கு அதிமுக திமுகவுக்கும் பிஜேபிக்கு இருக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் தவறாக பயன்படுத்துறது, இதெல்லாம் இதோடைய வெளிப்பாடு தானுங்க. சரி. அதனால் இதை நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி மிக தெளிவாக புரிஞ்சுருக்காங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், கடவுள் அனுப்பிச்சு கொடுத்த ஒரு மனிதராக எல்லாருமே மக்கள் பார்க்குறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை எப்போவுமே யாருமே எங்கேயும் தவறாகவே எந்த ஒரு சின்ன ஒரு எண்ணத்தில் கூட நினைக்க மாட்டாங்க. ஒரு நேர்மையான தலைவர் கீழே அத்தனை பேரும் அணிவகுத்து நிற்கிறோம்.
அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. சார் லண்டன் போகிறாருன்னு ஒரு தகவல் வந்ததுங்க சார். இறுதி கேள்வி அதை கேட்டுக்கிறேங்க சார். லண்டன் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனதுக்கப்புறம் இங்கே நியமன தலைவர் எதுவும் நியமிக்கிறதா எதுவும் ஐடியாவில் இருக்காங்களா சார்? இல்லைங்க, அதான் தெளிவாக தலைவர் சொல்லிட்டாங்க. சரிங்க சார். அப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர்லாம் வந்து இப்போ எல்லாமே ஒர்க்கெல்லாம் நிறைய அலோகேட் பண்ணி ஒர்க்கு கொடுக்குறாங்க. இப்போ நிறைய மீட்டிங்கெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு தலைவர் இருக்கிறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் வந்து தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது எண் மக்கள் யாத்திரையில் வந்து நாங்கள் போனப்போ லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களாம் கட்சியில் வந்து உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க எங்கே போய் எப்படி சேரணும் என்னங்கிற வழிமுறைகளும் தெரியாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து முன்னெடுத்து தலைவர் போகிற இந்த 2 மாதத்தில் கட்சிக்கு வந்து அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து பலப்படுத்துவது தான் கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகளுடைய ஒரு குறிக்கோளாக இருந்து நாங்கள் செயல்பட போகிறோம். அதனால் தலைவர் வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் மிகுந்த ஞானம், உலக அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மிகுந்த தெளிவான ஒரு அரசியல் ஞானத்தை உடைய தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள். இதை வந்து யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் தட்டினா எப்படி எல்லா டேட்டாவும் வருதோ அது மாதிரி தலைவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அத்தனை விஷயங்களும் முழுமையான ஒரு கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவார். எங்கேயுமே தயக்கப்பட்டதில்லை. அதனால் தலைவர் படிக்க போகிறதுங்கிறது தமிழக மக்களுக்கும் நல்லது. அவருடைய இன்னும் ஞானம் வந்து இந்திய அரசியலின் அடுத்த கட்டத்துக்கு அவர் வளர்வதற்கும் நல்லது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு தாங்க. அதனால் இந்த 2 மாதங்கிறது ஒரு 60-70 நாளுங்கிறது இப்படிங்கிறதுல கடந்து போயிடுங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக 2026 தேர்தல் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி கட்சியான ஆட்சித்தான் அமையும். அதற்கான ஒரு விதையைத்தான் அவர் விதைத்து இருக்கிறார். எங்களது கூட்டணி பலமிக்க கூட்டணியாக இன்றைக்கு உருவெடுத்து இருக்கிறது. இன்னும் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறார்கள். அதற்கான செயல்பாடுகளும் மிகவும் அருமையாக நடந்து வருகிறது. கண்டிப்பாக நிச்சயமாக தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி, ஒரு மாற்றம் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சீரிய தலைமையிலே அவர்கள் சொன்னதைப் போல ஒரு நல்ல மாற்றத்தை தமிழகத்திலே மக்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே உருவாக்கும் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. ஓகேங்க சார், உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு செய்ததற்கு நன்றிங்க சார். நன்றிங்க சார்.